என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது தானே? ஓகே. ஸோ நேத்து கிளாஸ்ல யாரெல்லாம் இருந்தீங்க? கார்த்திகாவும், இந்துமதியும் மட்டும் தான் இருந்தீங்களோ? ரோஹிணியும் Yes, சரண் ma'am. ஓகே. ஸோ நேத்து கிளாஸ் ரிலேட்டடா தான் இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். அதுக்காண்டி தான் கேட்டேன். ஓகேவா? நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, ஃபார்ம் வேலிடேஷன் வச்சு பார்த்தோம். ஃபார்ம்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்ம் வேலிடேஷன்னா என்ன? அப்படின்னு நம்ம நேத்து பார்த்தோம். அது ரிலேட்டடா தான் சிம்பிள் ஃபார்ம் வேலிடேஷன் இந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ண போறோம். இது முடிச்சுட்டு ஏபிஐ அப்படின்னா என்னது அப்படி சொல்லிட்டு ஏபிஐ பத்தின ஒரு சின்ன செஷன் இருக்கு. அதை மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா இன்னைக்கு இதுக்கு அடுத்து குவிஸ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ ஒரே நாள்ல 2 ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஃபார்ம் வேலிடேஷன் ப்ராஜெக்ட்டும் அந்த ஏபிஐ கான்செப்டும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபார்ம் ரிலேட்டடா உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஐடியா இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ப்ராஜெக்ட்ல அது ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். அதனாலதான் கேக்குறேன். இல்ல ரிப்பீட் பண்ணணுமா? எதுவும் பேசிக்ஸா சொல்லி தரணுமா? சரண்யா கிட்டயும் ரோஹிணி கிட்டயும். மேம் பேசிக்ஸ் லைட்டாக சொல்லுங்க மேம். ஓகே. ஓகே. நேத்து வந்துட்டு இவ்வளவுதான் பார்த்தோம். ஓகேவா? சோ இன்னைக்கு வேலிடேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் டேகுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபார்ம் டேகுக்குள்ள நம்ம ஃபார்ம் எழுதியிருப்போம். ஃபார்ம்ல மெயினா என்ன இருக்கும்? ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நான் அந்த சாம்பிள் ஃபார்ம் இந்த காமிச்சல இந்த மாதிரி இருக்கும். இதோ உங்களோட டீடைல்ஸோ இல்ல இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் ஃபார்ம், இதே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு வச்சிருப்பாங்க. சோ இந்த ஃபார்ம்ல எல்லாம் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி லேபிள் கொடுத்துருப்பாங்க. இது பேரு லேபிள். ஓகேவா? ஃபுல் நேம், போன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது பேரு லேபிள். அதுக்கப்புறம் ஒரு இன்புட் ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. சோ இந்த இன்புட் ஃபீல்டுக்குள்ளதான் நம்ம டேட்டாவை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலா இந்த சப்மிட் வந்து கொடுப்போம். சோ இது வந்துட்டு ஒரு கான்டாக்ட் ஃபார்ம். சோ இந்த ஃபார்ம நான் கிரியேட் பண்ணணும்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் லேபிள் கொடுக்கணும். சோ லேபிள்ல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட ஃபார்முக்கு ஏத்த மாதிரி என்ன லேபிள்னாலும் கொடுத்துக்கலாம். இப்ப நான் சிம்பிளா ஒரு நேம்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஒரு இன்புட் டேக் கொடுத்துக்கிறேன். இந்த இன்புட் டேக் தான் என்ன பண்ணும்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுத்துட்டு வந்து தரும். இப்போ இந்த இடத்துல இதுல நான் என்ன பண்றேன், நான் தான் யூசர். நான் வந்து ஒரு டேட்டாவை என்டர் பண்றேன் அப்படின்னா, அத நான் இந்த இன்புட்டுக்குள்ள தான் என்டர் பண்ண முடியும். சோ அந்த இன்புட் என்ன பண்ணும்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுத்துட்டு வந்து தர்றதுனால தான் அத நம்ம இன்புட் டேக்குக்குள்ள மென்ஷன் பண்றோம். சோ இந்த இன்புட் டேக் வந்துட்டு அதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. சோ நீங்க இங்க ஜஸ்ட் இதுல நேம் என்டர் பண்ணுவீங்க. இதுல போன் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. இதுல என்ன செய்வீங்க? இமெயில் என்டர் பண்ணுவீங்க. சோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கு. இப்ப நீங்க நேம், போன் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்றீங்க. நேம்லாம் என்டர் பண்றீங்க அப்படின்னா டெக்ஸ்ட். இப்ப டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? டெக்ஸ்ட் டேட்டாவெல்லாம் என்டர் பண்ணிக்கலாம். அத தவிர்த்துட்டு வேற ஏதாவது நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா அங்க வந்து எரர் வரும். ஓகேவா? சோ நான் இங்க வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் குடுத்துக்கலாம். இந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன பண்ணும்னா, நான் இங்க உங்களுக்கு குடுத்துட்டு ஷோ பண்ணி காமிக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் யுவர் நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப இத சிம்பிளா இப்ப இத மட்டும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு. இப்போ எனக்கு இங்க ரன் ஆகுதா? சோ ஒரு நேம்ன்னு இருக்கு. அதுகிட்ட இன்புட் ஃபீல்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள என்டர் யுவர் நேம்னு குடுத்துருக்காங்க. பட் நான் ஏதாவது டைப் அடிக்கும்போது அந்த என்டர் யுவர் நேம் போயிருது. அதுக்கு பேரு தான் பிளேஸ் ஹோல்டர். சோ இதுல வந்து நீங்க ஜஸ்ட் இண்டிகேட் பண்றீங்க யூசர் கிட்ட. இங்க நீங்க வந்து நேம் தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றதுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அது வந்து நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்ணோம்னா அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து மறைஞ்சிரும். சோ இது லேபிள், இது இன்புட் டேக். இதான் பேசிக்கா ஃபார்ம்ல உள்ளது. இதுக்கு அடுத்து நான் பட்டன் என்டர் பண்ண போறேன். இதுக்கு அடுத்து கீழ வந்து நான் ஒரு பட்டன் குடுக்க போறேன் அப்படின்னா, நான் இன்புட் டேக்ல தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். பட்டன் டேக்ல ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஃபார்ம்ல நீங்க ஒரு பட்டன் சப்மிட் பட்டனோ, இல்ல வேற ஏதாவது பட்டன் குடுக்க போறீங்க அப்படின்னா, அத நீங்க இன்புட் டேக்குக்குள்ள தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? அதுல நான் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு குடுத்துட்டு, அதுக்குள்ள நான் வேல்யூ என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, சப்மிட் அப்படின்னு எழுதி ஓகே எப்படி எப்படி
இப்ப நான் பட்டன் டைப்ல குடுத்ததுனால, அது என்ன ஆயிருக்கு? பட்டன் டைப்ல எனக்கு அந்த இன்புட் வந்து ஷோ ஆயிருக்கு. சோ அதுக்குள்ள நான் இப்ப சப்மிட்ன்னு குடுத்தேன்னா, அதுக்கு பதிலா லாகின் அப்படின்னு குடுக்கணும்னா, நான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூல போயிட்டு லாகின் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் டைப். சோ இதுல ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இந்த பட்டன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து HTML படிச்சிருப்பீங்க. ஓகேவா? படிச்சிருக்கணும். நம்ம வந்து ஃபார்ம் வந்து படிக்கல ஆக்சுவலி. ஆனா படிச்சிருக்கணும். ஃபார்ம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஓகேவா? சோ இதுதான் பேசிக். சோ ஒரு லேபிள் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு இன்புட் டேக் இருக்கும். இந்த இன்புட்ல நெறைய டைப் உண்டு. சோ நான் இப்ப டெக்ஸ்ட்ன்னு குடுத்தேனா, இதுக்கு பதிலா ஒரு இன்புட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து பட்டன் டைப்பு. இது நார்மல் நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்றதுக்கான ஒரு இன்புட் ஃபீல்டு. இந்த டெக்ஸ்ட்லயே நம்ம என்ன குடுத்துக்கலாம்னா, இப்போ இமெயில். இமெயில் அப்டின்னா, இமெயில் டைப் குடுத்துக்கலாம். இல்ல நான் இங்க வந்து பாஸ்வேர்ட் தான் என்டர் பண்ண போறேன். அந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு அந்த இன்புட் ஃபீல்ட்ல வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ண போறேன் அப்டின்னு குடுத்துட்டா, இப்ப நான் டைப் இஸ் ஈக்குவல் டூ பாஸ்வேர்ட்ன்னு குடுக்குறேன். இந்த பிளேஸ் ஹோல்டர எடுத்துறலாம். ஓகேவா? இப்போ நான் இங்க டைப் வந்து பாஸ்வேர்ட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் ஏதாவது என்டர் பண்ணேன்னா, எப்படி என்டர் ஆகுது? எப்படி என்டர் ஆகுது? நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் எப்படி என்டர் ஆகுமோ, அந்த மாதிரி அது என்னது ஹைட் பண்ணி என்டர் ஆகுது. நம்ம வந்து ஷோ குடுத்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுது? ஷோ ஆகுது. சோ வந்து இதுவரைக்கும் நம்ம நார்மலா டெக்ஸ்ட்ன்னு குடுத்தப்போ, டெக்ஸ்ட் என்டர் பண்ற மாதிரி வந்துச்சு. டைப் பாஸ்வேர்ட்ன்னு குடுத்த உடனே இப்படி வருது. ஒரு டைப் இருக்கு. செக் பாக்ஸ் அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன். ஓகேவா? செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் எப்படின்னா, இப்போ நான் இங்க இன்புட் குடுத்துட்டு டைப் இஸ் ஈக்குவல் டு இங்க நான் வந்துட்டு செக் பாக்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி செக் பாக்ஸ் ஷோ ஆகும். ஓகேவா? இந்த செக் பாக்ஸ் கிட்ட நான் வேல்யூ குடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேபிள்ல வேல்யூ குடுத்துக்கலாம். என்ன வேல்யூ குடுத்துக்கலாம்னா, அ ஓகே. இப்ப நான் இத கிளிக் பண்ண போறேன். இதே மாதிரி 2, 3 இது வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு ஒரு அ இதே மாரி நான் 2, 3 செக் பாக்ஸ் குடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு நான் ஜாவா அப்படின்னு எழுதிட்டு, இப்ப இந்த செக் பாக்ஸுக்கும், இந்த செக் பாக்ஸுக்கும் ஒரே நேம் குடுத்துக்கலாம். நேம்ங்கிறது எப்படின்னா, நீங்க இப்போ கிளாஸ் நேம் குடுப்பீங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இத வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு நான் கிளாஸ் நேம் குடுப்பேன். இல்லன்னா ஐடி நேம் குடுப்பேன். அதே மாதிரி ஒரு டைப் தான் நேம். நேமும் வச்சும் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அத வச்சும் நீங்க ஒரு எலமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இதுக்கு வந்து நேம் வந்து என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, கோர்ஸ் அப்படின்னு நேம் குடுக்குறேன். சோ இந்த செக் பாக்ஸுக்கும் நான் நேம் வந்து கோர்ஸ்ன்னு குடுக்குறேன். இந்த டாபிக் நம்ம நேத்து உள்ளவங்க படிச்சிருக்க மாட்டோம். சோ வந்துட்டு அத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா இத? சோ இத வந்துட்டு இது 2த்துக்கும் நான் நேம் வந்து கோர்ஸ்ன்னு குடுத்துட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதையும் டிக் பண்றேன், இதையும் டிக் பண்றேன். இதுதான் வந்துட்டு செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்னா இந்த மாதிரி நீங்க டிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பேரு செக் பாக்ஸ். ஓகேவா? இதே இதே சேம் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இங்க வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இதே மாதிரி தான். ஓகே. இதே மாதிரி நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இவ்ளோ நேரம் நான் செக் பாக்ஸ் குடுத்தேனா, இப்போ நான் அடுத்து 2 இதுக்கு வந்துட்டு ரேடியோ பட்டனா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இவ்ளோ நேரம் டைப் செக் பாக்ஸ்ன்னு குடுத்தப்போ, ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கு ஷோ ஆச்சு. இப்ப நான் டைப் வந்துட்டு என்னன்னு மாத்திக்கிட்டேன்னா, ரேடியோன்னு மாத்திட்டு, லேபிளையும் மாத்திக்கிறேன். ஹெச் ஹெச் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், இது 2த்துக்கும் என்ன வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நான் குடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா,
இந்த மாதிரி ரேடியோ பட்டன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரவுண்ட் மாதிரி ஆப்ஷன்ல வரும். இங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு எப்படி கிளிக் பண்ற மாரி ஆப்ஷன் வரும்னா, இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்ல வரும். சோ இது வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரேடியோ பட்டனுக்கும், இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, இப்ப நீங்க ஸ்கொயர் பாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணீங்கன்னா, செக் பாக்ஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க 2 ஆப்ஷனுமே டிக் பண்ணிக்கலாம். பட் இங்க ரேடியோ பட்டன்ல நான் இப்ப வெஜ் டிக் பண்ணணும்னா, ஒன்லி வெஜ் மட்டும் தான் டிக் பண்ண முடியும். ஓகே. நான் இந்த லேபிள மாத்தாம வந்துட்டேன். ஆ. இங்க நான் வெஜ் டிக் பண்ணா ஒன்லி வெஜ் தான் டிக் பண்ண முடியுது. நான் அடுத்து நான்வெஜ் டிக் பண்ணும்போது வெஜ் கேன்சல் ஆயிடுது. சோ எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ற மாதிரி வைக்கணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? இந்த ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணணும். இப்ப ஜெண்டருக்கு வந்து ஜெண்டர் கேட்க போறாங்க. ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஜெண்டர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ஒண்ணு மேல் கிளிக் பண்ண முடியும், இல்ல ஃபீமேல் கிளிக் பண்ண முடியும். அப்படித்தானே கிளிக் பண்ண முடியும். சோ அந்த மாரி டைம்ல ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இதே நான் 2, 3 கோர்ஸஸ் சூஸ் பண்ண போறேன் அப்டின்னா, நான் இந்த மாரி செக் பாக்ஸ் யூஸ் பண்ணேன்னா, நான் 2 இதையுமே டிக் பண்ணிக்கலாம். பட் ரேடியோ பட்டன்ல ஒரு இது மட்டும் டிக் பண்ணணும். டிக் பண்ற மாரி தான் ஆப்ஷன்ல இருக்கும். பட் நேத்து வந்துட்டு இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகலன்னு சொன்னேனா, அது என்ன ரீசன் அப்டின்னா, இப்ப நீங்க வந்துட்டு இந்த ரேடியோ பட்டன எனக்கு வந்துட்டு வெஜ்ஜுக்கும், நான்வெஜ்ஜுக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரேடியோ பட்டன் இன்புட் டைப்ல குடுத்துருக்கேன். அப்படிதானே? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம்ல இதுக்கும் கோர்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். கோர்ஸ் வேணாம். இப்ப நம்ம ஃபுட்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கும் ஃபுட்ன்னு குடுத்துருக்கேன். இதுக்கும் ஃபுட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப 2த்துக்குமே ஒரே நேம் யூஸ் பண்றேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ரேடியோ பட்டன் டைப் யூஸ் பண்ணி, அந்த 2 லேபிளுக்குமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரே இன்புட் டைப்க்கு ஒரே நேம் தான் குடுத்துருக்கீங்க. அப்படிதானே? இந்த இன்புட்டுக்கும் ஒரே நேம் தான். இந்த இன்புட்டுக்கும் ஒரே நேம் தான். இந்த மாரி குடுத்தா மட்டும் தான் ரேடியோ பட்டன் இப்படி ஒர்க் ஆகும். இப்போ நீங்க ஒரு இதா கிளிக் பண்ண முடியும். இன்னொரு இது கிளிக் பண்ண முடியாது. அதான் ரேடியோ பட்டனோட ஃபங்ஷனாலிட்டி. அந்த ஃபங்ஷனாலிட்டி ஒர்க் ஆகணும் அப்டின்னா, நீங்க 2 இன்புட் டைப்புக்கும் உங்களுக்கு எந்த 2 ஆப்ஷன வந்துட்டு உங்களுக்கு இப்ப 1 மட்டும் கிளிக் பண்ற மாதிரி வைக்கணுமோ, அந்த ஆப்ஷன்ஸ்க்குலாம் நீங்க ஒரே நேம் குடுத்து ஆக்சஸ் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி ரேடியோ பட்டன் ஒர்க் ஆகும். லைக் ஒரு ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்ப நீங்க அந்த மாதிரி குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி 2த்துக்கும் ஒரே நேம் குடுக்கல. ஆ இது 2த்துலயும் நான் நேம கேன்சல் பண்ணிர்றேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே நேம் குடுக்கல. வேற வேற நேம் குடுத்துருக்கீங்க. இல்ல 2த்துக்குமே நேமே குடுக்கல அப்படிங்கும்போது, உங்களுக்கு நார்மல் செக் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ, அதே மாரி உங்களுக்கு 2மே கிளிக் பண்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு ரேடியோ பட்டன் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கிளிக் ஆகுற மாரி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நீங்க உங்களோட இன்புட் டைப்ல வந்துட்டு 2த்துக்குமே ஒரே நேம் குடுக்கணும். எந்த 2 ஆப்ஷனுக்கு நீங்க ரேடியோ பட்டன் யூஸ் பண்றீங்களோ, அந்த 2 ஆப்ஷனுக்கும் ஒரே நேம் குடுக்கணும். சோ செக் பாக்ஸ் நீங்க ஒரே நேம் குடுத்து ஆக்சஸ் பண்ணாலும், செக் பாக்ஸோட ஃபீச்சர் என்னது அப்டின்னா, அது 2த்தையுமே டிக் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபீச்சர் இருக்கும். பட் ரேடியோ பட்டன்ல அப்படி இல்ல. நீங்க ஒரே நேம் குடுத்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒண்ண மட்டும் தான் டிக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் குடுக்கும். சோ இது 2ம் இன்புட் டைப்ல ஒரு டைப். நார்மல் உங்களுக்கு பட்டன் டைப் இருக்கு. அண்ட் தென் வேற டெக்ஸ்ட் என்டர் பண்ண போறீங்கன்னா, அந்த இன்புட் ஃபைல்ல பாஸ்வேர்ட், டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து செக் பாக்ஸ் அண்ட் தென் ரேடியோ பட்டன். இதெல்லாம் வந்துட்டு இன்புட். இது எல்லாமே நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறேன். அவங்களுக்கு வெஜ் வேணுமா? நான்வெஜ் வேணுமா? அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போறாங்க? எல்லாமே நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்ட வாங்கிட்டு, ஆம், அவங்க லாகின் பண்ண போறாங்களா? இல்ல சப்மிட் பண்ண போறாங்களா? எல்லாமே யூசர் கிட்ட இருந்து தானே வாங்குறேன். சோ அதுதான் இந்த இன்புட். அதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. பட்டன், டெக்ஸ்ட், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் அப்படின்னு நெறைய டைப்ஸ் இருக்கு. இதுதான் ஃபார்ம். பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் லேபிள்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதே டைப்லயே நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஒரு டைப் இருக்கு. சோ இன்புட்ல டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சப்மிட் பட்டனுக்குனே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டைப். நீங்க பெரும்பாலும் ஃபார்ம்னாலே என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு டேட்டாவ என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுவீங்க. சோ சப்மிட் பட்டனுக்குன்னே ஒரு ஸ்பெஷலா கிரியேட் பண்ணப்பட்ட டைப் தான் இந்த சப்மிட் டைப். இது என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களோட ஃபார்ம நீங்க இன்கேஸ் சப்மிட் பண்றீங்க அப்டின்னா, இந்த பட்டன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது வந்து சப்மிட் ஆயிரும்.
சரிங்களா? சோ நான் இங்க வந்துட்டு எதுல சப்மிட் பண்ணணும், எந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால எனக்கு என்னது, இங்க வந்துட்டு இஷ்யூ வருது. இதே நான் வந்து எதுல எனக்கு என்னோட ஃபார்ம் எதுல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நான் வந்துட்டு இங்க குடுத்திருந்தேன். இந்த ஃபார்ம்ல இந்த மேல அத வந்து நம்ம எங்க குடுக்கணும்னா, நம்ம சப்மிட் பண்றது ஸ்டோர் ஆகுறத இந்த ஃபார்ம் டேக்குக்குள்ள குடுக்கணும். ஃபார்ம் டேக்குக்குள்ள எதுல குடுப்பேன்னா, ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன் ஒரு கீவேர்ட் உண்டு. ஓகேவா? அந்த ஆக்ஷனுக்குள்ள தான் நீங்க உங்களோட ஃபார்ம் இங்க நீங்க வந்து சப்மிட் பட்டன் குடுத்திருக்கீங்க. அப்படிதானே? சோ இன்புட் டைப் சப்மிட்ன்னு குடுத்திருக்கேன். சோ இவ்ளோ டேட்டாஸையும் யூசர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த சப்மிட்ட கிளிக் பண்ணாங்கன்னா, இங்க இருக்கா? நான் அகைன் ரன் பண்றேன். ஏன்னா ஒரு டைம் சப்மிட் ஆயிட்டுனா, நீங்க திருப்பி ரன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ஒன்ஸ் என்னோட யூசர் வந்துட்டு இவ்ளோ டீடைல்ஸையும் குடுத்துட்டு சப்மிட்ன்னு குடுத்துட்டாங்கன்னா, என்னோட டீடைல்ஸ் எதுலயாவது ஸ்டோர் ஆகணும். சப்மிட் ஆகணும் அப்டின்னா, நான் இந்த ஆக்ஷனுக்குள்ள தான் அது எங்க ஸ்டோர் ஆகணும் அப்டிங்கிறத குடுப்பேன். ஓகேவா? இந்த ஆக்ஷனுக்குள்ள நான் என்ன குடுக்கலாம்? ஒண்ணு ஆ உங்களோட மெயில் ஐடி குடுக்கலாமா? இல்ல உங்களோட சர்வரோட நேம் நீங்க எதுல ஸ்டோர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதோட பாத்த குடுக்கலாம். ஓகேவா? இந்த ஆக்ஷன்ல. இப்போதைக்கு நான் சும்மா டம்மியா ஒரு இடத்த குடுத்து வச்சுக்கிறேன். இன் கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல எதையாவது சப்மிட் பண்ண போறீங்க அப்டின்னா, அதோட பாத்தையோ, அதோட மெயில் ஐடியோ அங்க குடுக்கலாம். ஓகேவா? சோ அது குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சப்மிட்ன்னு குடுத்துட்டாங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஆக்ஷன்ல நீங்க எந்த பாத்து குடுத்துருக்கீங்களோ, இல்ல எந்த மெயில் ஐடி குடுத்துருக்கீங்களோ, அதுல போயிட்டு இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். இதுக்கு தான் சப்மிட் அப்டிங்கிற ஒரு டைப் இருக்கு. ஓகேவா? இதுதான் பேசிக்கான டைப்ஸ் அண்ட் தென் ஃபார்ம்ஸ். ஓகேவா? மேம். ஓகே. இதுல வந்து நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷனோட நேத்து பார்த்தோம். அத நாங்க இன்னைக்கு ப்ராஜெக்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்ண போறதுனால நான் அத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்க்குள்ள போலாம். இது வந்து நார்மலான ஃபார்ம். இவ்ளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது வந்துட்டு, நார்மல் ஒரு ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷனுக்குள்ள போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா, அத மட்டும் பேசிக்கா சொல்லிடுறேன். இப்போ நான் இங்க என்னோட சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன்ல, இன்னைக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப நான் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ சும்மா குத்து மதிப்பா என்டர் பண்ணியிருக்கேன். இப்ப இது என்ன சப்மிட் பண்ணும்போது என்ன ஷோ பண்ணுதுன்னா, ப்ளீஸ் என்டர் அ வேலிட் 10 டிஜிட் நம்பர். சோ இங்க 10 டிஜிட் நம்பர் தான் நான் என்டர் பண்ணணும். ஆனா நான் இங்க என்டர் பண்ணிருக்கிறது டெக்ஸ்ட். சோ அதனால இங்க எரர் காமிக்குதா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்? இங்க போயிட்டு நம்பர என்டர் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்பர என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் குடுக்குறேன். இப்ப என்ன குடுத்திருக்கு? வேலிட் இமெயில். இமெயில் இப்படி என்டர் பண்ணலாமா? இமெயில் இப்படி என்டர் பண்ணக்கூடாது. இமெயிலுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு. அப்படிதானே? எ அ இமெயில் எப்படி என்டர் பண்ணணும்? வரணும். gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணணும். அப்பதான் அது வேலிட் ஃபார்மட். சோ அந்த ஃபார்மட்ல குடுத்தா மட்டும் தான், இப்பதான் என் ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வருது. ஓகே குடுத்தேன்னா என்னோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேவா? சோ, இதுதான் என்னோட ஃபார்ம். சோ, இதே இது நான் இதுல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ட என்டர் பண்ணாம, எதாவது ஒரு எலமெண்ட்ட என்டர் பண்ணாம சப்மிட் குடுக்குறேன் அப்டின்னா, நம்ம வந்து என்டர் யூர் நேம் உங்களோட நேம நீங்க என்டர் பண்ணல, உங்க ஃபோன் நம்பர் நீங்க என்டர் பண்ணல. இந்த மாதிரி எனக்கு இண்டிகேட் பண்ணும். இதுதான் இந்த ஃபார்ம தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி இது வந்து வேலிடேட் பண்ணுது. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்ம் வேலிடேஷன் என்ன பண்ணும்னா, நீங்க வந்து HTML யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களோட ஃபார்ம வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அத என்ன பண்ண முடியாது, சப்மிட் பண்ணவோ, அத வந்து ஒரு சர்வர்ல போய் உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்கவோ முடியாது. அத நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அத வேலிடேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். சும்மா ஸ்டோர் பண்ணக்கூடாதுல்ல. யூசர் எல்லாத்தையுமே என்டர் பண்ணியிருக்காங்களா? கரெக்ட்டான ஃபோன் நம்பர் என்டர் பண்ணியிருக்காங்களா? இமெயில் ஐடிய கரெக்ட்டான ஃபார்மட்ல என்டர் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு வேலிடேட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா, சர்வர்ல ஸ்டோர் பண்ணும். சோ அதுதான் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி ஒர்க் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட். ஓகேவா? சோ நான் இப்போ ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். நீங்க வந்து இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஃபார்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அத வந்து ஒரு இடத்துல போய் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எந்த மெத்தட்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இதுல 2 மெத்தட்ல இருக்கு. ஒண்ணு போஸ்ட், இன்னொன்னு கெட். நீங்க இந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாஸ் நீங்க வந்து எந்த இப்போ
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மெயில் ஐடிக்கு நான் இந்த ஃபார்ம சப்மிட் பண்ண போறேன். அது வந்து ஸ்டோர் ஆகணும். என்னோட மெயில் ஐடில போய் நான் சப்மிட் பண்ண ஃபார்ம் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, நான் இப்ப போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணேன்னா, என்னோட டீட்டெயில்ஸ்ல இருந்து அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஹைட் ஆகி ஸ்டோர் ஆகும். சேஃபா ஸ்டோர் ஆகும். இதே ஒரு காமனான ஒரு யுஆர்எல் இருக்கு. ஓகேவா? ஒரு யுஆர்எல் மீன்ஸ் ஏதோ ஒரு வெப்சைட் யுஆர்எல் இருக்கு. அந்த வெப்சைட் யுஆர்எல்ல எல்லாரோட டீட்டெயில்ஸும் போயிட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கும்போது, நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட டீட்டெயில்ஸ் வந்து எங்க இருந்து எங்க போகுது அப்படிங்கிற எல்லாமே எனது ஓப்பனா இருக்கும். தெரியும். எங்க இருந்து எங்க வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நம்மளோட என்ன டீட்டெயில் நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ என்னோட ஃபார்ம்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வேற யாராவது ஒருத்தவங்க பார்க்க முடியும். சோ அது எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் கெட் மெத்தட். சோ கெட் மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு சேஃப்டியா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஹேண்டில் ஆகாது. லேண்ட் ஆகாது. போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணா எல்லாமே ஹைட் ஆகி சேஃப்டியா வந்து ஆ நமக்கு வந்து அந்த இடத்துல போய் சப்மிட் ஆகும். சோ அதுக்கு தான் போஸ்ட் மெத்தட். இதே காமனா எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் நான் சப்மிட் பண்றேன். ஒரு யுஆர்எல்ல போய் வெப்சைட் யுஆர்எல்ல போய் ஆட் ஆக போகுது அப்படின்னா, நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இவ்வளவுதான். சிம்பிள். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஃபார்ம ஓப்பன் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதே மாதிரி ஒரு ஃபார்ம கிரியேட் பண்ணி, அந்த ஃபார்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஃபார்ம கிரியேட் பண்ணிக்கிடுவோம். HTML யூஸ் பண்ணி நம்மளோட ஃபார்ம்ல ப்ராப்பரா கிரியேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எடுத்தோனே ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுவோம் பாடியில. சோ அந்த டிவ்வுக்குள்ள தான் நம்மளோட ஃபார்மையே நம்ம வைக்க போறோம். அந்த டிவ்வுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் குடுக்கணும்ல. என்ன கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம்? இதுக்கு வந்து ஃபார்ம் பாக்ஸ்ன்னு குடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பாக்ஸ தானே கிரியேட் பண்ண போறேன். சோ ஃபார்ம் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுல முதல்ல ஒரு H2 வச்சிருந்தாங்க. H2 டேக்ல கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு வச்சிருந்தாங்களா? சோ நான் என்ன பண்றேன், கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ அடுத்து நான் என்ன பண்றேன், அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறேன். சோ ஃபுல் நேம் ஒரு லேபிள் வச்சிருக்காங்க, ஒரு இன்புட் டேக், ஃபோன் நம்பர், அடுத்து ஒரு லேபிள், அப்புறம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபார்ம்ல கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்ம் டேக் ஓபன் பண்ணிட்டு ஃபார்ம்க்குள்ள தான் நீங்க உங்களோட என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் உங்க ஃபார்ம்ல வந்து கொண்டு வர போறீங்களோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும். சோ ஃபர்ஸ்ட் என்னது, லேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு லேபிள் இருந்ததா? அதுக்கப்புறம் இன்புட் டேக்ல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட், நார்மல் நம்ம டெக்ஸ்ட் தானே என்டர் பண்ண போறோம். சோ அந்த இடத்துல இன்புட், அதோட டைப் என்ன கொடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம்க்கு கீழ வந்த இன்புட்ல வந்துட்டு டெக்ஸ்ட் தான் நம்ம என்டர் பண்ண போறோம். சோ அதோட டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஐடி நேமும் நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் வந்து நேம் என்டர் பண்ண போறேனா, சோ அதனால அந்த இன்புட்க்கு வந்து நான் ஒரு ஐடி வந்து நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இன்னொன்னு அடுத்த லேபிள்ல என்ன இருந்தது? ஃபோன் நம்பர் இருந்துச்சு. சோ லேபிள் என்ன வச்சுக்கலாம்? ஃபோன் நம்பர். சோ லேபிள் வந்து ஜஸ்ட் மேல நேம் மாதிரி ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் அது ஷோ ஆகும். சோ அதுக்கு கீழ நான் ஒரு இன்புட் டேக் வச்சுக்கிறேன். இதுலயும் நான் நம்பர் தான் என்டர் பண்ண போறேன். பட் நம்பருமே உங்களுக்கு என்ன டைப் கீழ வரும்னா, டெக்ஸ்ட் டைப் கீழ தான் வரும். டைப் நம்ம வந்து டெக்ஸ்ட்ன்னு தான் குடுப்போம். வா வேலிடேஷன்ல தான் நம்ம வந்து அத வந்து ஆ ஃபோன் நம்பர் தவிர்த்துட்டு வேற ஏதாவது என்டர் பண்ணாங்கன்னா, எரர் மெசேஜ் ஷோ பண்றது வந்து நம்ம வந்து அ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போதைக்கு அதோட டைப் வந்து டெக்ஸ்ட் தான். அடுத்து லேபிள் குடுத்துக்கிறேன். அந்த லேபிள்ல வந்துட்டு இமெயில் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இமெயிலுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ். சோ இந்த இன்புட் பாக்ஸ்ல வந்துட்டு என்ன டைப் குடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கும் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? வேலிடேஷன்ல தான் நம்ம வந்துட்டு இமெயிலுக்கு வந்து என்ன ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிறத குடுப்போம். இமெயில். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி ஷோ ஆச்சா? இந்த டெக்ஸ்ட் இந்த இன்புட்டுக்கும்
இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இத நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட் ஏரியால. நீங்க எவ்ளோ டெக்ஸ்ட் என்டர் பண்றீங்களோ, அவ்ளோ டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த ஏரியா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு இன்புட்ல ஒரு டைப். பட்டனு, செக் பாக்ஸ் அதெல்லாம் ஒரு பார்த்தோம்ல. சோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு நம்ம ஏதாவது மெசேஜ் என்டர் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டைப்ல குடுப்போம். ஓகேவா? ஒரு ஃபீட்பேக் வாங்க போறோம் யூசர் கிட்ட இருந்து, இல்ல ஒரு மெசேஜ் ஏதாவது என்டர் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, நம்ம இந்த டைப் வந்துட்டு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு குடுப்போம். சோ அந்த மாரி டெக்ஸ்ட் ஏரியான்னு குடுத்தீங்கன்னா, நீங்க எவ்ளோ டெக்ஸ்ட் என்டர் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். சோ நான் இதுக்கு வந்து டைப் சாரி இன்புட்ல குடுக்க மாட்டோம். டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? சோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிற டேகுக்குள்ள குடுப்போம். டெக்ஸ்ட் ஏரியா டேக்ல நீங்க என்ன மெசேஜ் என்டர் பண்ணாலும் ஓகேவா? அந்த மெசேஜ் வந்துட்டு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஏரியா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் டைப். ஆ ஒரு டைப். ஓகே. இது வந்து ஆ ஃபா ஃபீட்பேக் அந்த மாரி ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆ நார்மல் இன்புட் மாதிரி இல்லாம, இது வந்து வேற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஃபைனலா ஒரே ஒரு சப்மிட். சப்மிட்க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆல்ரெடி நம்ம ஒரு சப்மிட் பட்டன் குடுத்தோமா? அதே மாதிரி பட்டனாவும் குடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து இன்புட்லயும் குடுத்துக்கலாம். நான் இங்க பட்டனா குடுக்குறேன். ஏன் நான் இங்க பட்டனா குடுக்குறேன் அப்டின்னா, நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தானே பண்றேன் இந்த ஃபார்ம. சோ அதனால நான் இங்க பட்டனா யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஃபங்ஷன கொண்டு வரப்போறேன். சோ அந்த ஃபங்ஷன் கொண்டு வர்றதுனால நான் என்ன பண்றேன், இங்க வந்து நார்மலா பட்டன் டேக்க வந்துட்டு குடுத்துக்கிறேன். சப்மிட்ங்கிறது பட்டன் டேக்ல குடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்புட்லயே நீங்க வந்து பட்டன குடுக்க போறீங்க. நான் அங்க குடுத்தேன்ல டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட் அப்படியே குடுத்துக்கலாம். இல்லன்னா இந்த மாரி பட்டன் டேக்லயும் குடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் பட்டன் டேக்லயே குடுத்துக்கிறேன். ஓகேவா? பட் அதோட டைப்ப நான் என்னன்னு குடுத்துருக்கேன்? சப்மிட் அப்படின்னு குடுத்துருக்கேன். எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். இன்புட்லயும் குடுத்துக்கலாம். நீங்க பட்டன் டேக் யூஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இன்புட் குடுத்து டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட் குடுத்தீங்கனாலும் ஒண்ணுதான். பட்டன் டேக் குடுத்து டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட் குடுத்தீங்கனாலும் ஒண்ணுதான். ஆனா என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கணும். ஓகே. இப்போ இந்த எலிமெண்ட் எல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ அத நான் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஜா அப்சல்யூட்டா நம்ம வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். அத நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த HTML எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன்லாம் முடிச்சுட்டு, ஃபைனலா நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஃபைனலா இப்போ இந்த இதுக்கு வேலிடேஷன் எப்படி பண்றது? தட் மீன்ஸ் நம்ம இந்த ஃபார்ம்ல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆச்சோ, இப்ப நான் நேம் என்டர் பண்ணலன்னா எனக்கு எரர் மெசேஜ் காமிச்சுச்சு. ஃபோன் நம்பர் தப்பா குடுத்தா எரர் மெசேஜ் காமிச்சுச்சு. அது எல்லாத்தையுமே இங்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னோடதுலயே அந்த எரர் மெசேஜ் காமிக்கணும். இப்ப என்னோட இதுல நான் எதையாவது குடுத்துட்டு சப்மிட் பண்ணாலும், அது சப்மிட் ஆகுமே தவிர, எந்த ஒரு எரர் மெசேஜஸும் எனக்கு இப்போதைக்கு அது ஷோ பண்ணாது. சோ அத நான் வந்து ஷோ பண்ண வைக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி, இங்க நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் எழுதப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் யூசர் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட என்டர் பண்ணாம, ஏதாவது ஒரு பாக்ஸ இங்க நான் என்டர் பண்ணாம, நான் சப்மிட் குடுத்தேன் அப்படின்னா, அது எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும். அப்படிதானே? சோ நேம என்டர் பண்ணாம நான் சப்மிட் குடுத்தேன்னா, எனக்கு இண்டிகேட் பண்ணு. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இருக்கிற HTML எலிமெண்ட்ஸ், ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தான் நான் என்ன பண்ணணும், அதுக்குள்ள என்ன ஃபங்ஷன்ஸ் நடக்கணும், அத வந்துட்டு ஏதாவது என்ன வேல்யூ என்டர் பண்ணா எனக்கு எரர் காமிக்கணும் அப்படிங்கிறத நான் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி ஃபங்ஷனுக்குள்ள தானே எழுதணும். ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்ஷன நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அந்த ஃபங்ஷனுக்குள்ள தான் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன் ஃபங்ஷன் எல்லாத்தையுமே எழுதப் போறேன். அதுல varங்கிற வேரியபிள்குள்ள
நான் ஃபர்ஸ்ட் இந்த நேம ஸ்டோர் பண்ணணும். இந்த நேம் இருக்குல்ல, இது வந்து ஒரு HTML எலிமெண்ட். இத எடுத்துட்டு வந்துட்டு, நான் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அந்த வேரியபிளுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இத நம்ம வந்து போன ப்ராஜெக்ட்லயே பார்த்திருக்கோம். அதுதானே போன ப்ராஜெக்ட்ல நம்ம எதுக்கு பார்த்தோம்? லாஸ்டா நம்ம பண்ணதுல சட்டுன்னு மறந்துடுச்சே. நெறைய இதுல இப்படிதான் பண்ணிருப்போம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்ம HTML எலிமெண்ட்ட வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இப்ப இந்த ஃபார்ம்ல உள்ள இந்த இன்புட் இந்த இன்புட் ஃபீல்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. நமக்கு வேற எதுவும் தேவையில்ல. இந்த நேமோட இன்புட் ஃபீல்ட் மட்டும் எனக்கு தேவை. சோ அதுக்கு என்ன ஐடி நேம் வச்சிருக்கேன்? நேம்னு ஒரு ஐடி நேம் வச்சிருக்கேன். சோ அந்த ஐடி நேம் வச்சு நான் என்ன பண்ணுவேன், கால் பண்ணி அந்த எலிமெண்ட்ட ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்து என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த எலமெண்டோட வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்புட்டோட வேல்யூ மட்டும் எடுத்து வந்து நான் ஸ்டோர் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன், நேம ஸ்டோர் பண்ண மாதிரி இங்க வேற என்னலாம் இருக்கு, ஃபோன் நம்பரை ஸ்டோர் பண்ண போறோம், இமெயில் ஐடி ஸ்டோர் பண்ண போறோம், மெசேஜையும் ஸ்டோர் பண்ண போறோம். சோ ஃபோன் நம்பரை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபோன் அப்படின்னு வச்சிருக்கிறேன். சோ அதுக்கு நான் என்ன ஐடி நேம் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபோன் அப்படின்னு ஐடி நேம் கொடுத்திருக்கேன். சோ அதோட வேல்யூ எடுத்துட்டு வந்துரும். அடுத்து இமெயில் ஐடியோட வேல்யூவை இமெயில் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதோட ஐடி நேம் வந்துட்டு இமெயில். ஓகே, அதை ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வரும். ஸோ நான் மெசேஜுக்கு வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். இங்க அதோட ஐடி நேம் என்ன வச்சிருக்கேன்னா மெசேஜ் அப்படின்னு தானே வச்சிருக்கேன். ஸோ அந்த ஐடி நேமை இங்க கால் பண்ணிக்கிறேன். கேர்ஃபுல்லா ஐடி நேம் கொடுங்க, மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா எரர். சோ ஃபைனலா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கின எல்லா இன்புட்டையும் எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்பதான் நான் என்ன பண்ண போறேன், அதை ஒவ்வொன்னையும் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நேம கரெக்டா என்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்படிதானே? சோ இஃப் நேம்ல ஒரே ஒரு எரர் தான் அடிச்சுச்சு. நேம் வந்து நீங்க எப்படினாலும் என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட நேம நீங்க எப்படினாலும் குடுத்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்க நேம என்டர் பண்ணியிருக்கணும். என்டர் பண்ணாம நீங்க சப்மிட் பண்ணக்கூடாது. அது மட்டும் தான் கண்டிஷன் நேம்ல. நேம பொறுத்தவரைக்கும். ஃபோன் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடாது, நம்பர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி கண்டிஷன் இருக்கு. பட் நேம பொறுத்தவரைக்கும் நேம்ங்கிறத நீங்க என்டர் பண்ணியிருக்கணும். நேம் எம்ப்டியா இருக்கக்கூடாது. சோ அந்த கண்டிஷன எழுதிருவோம். ஒருவேளை நேம் வந்துட்டு எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, எம்ப்டி மீன்ஸ் இதான் எம்ப்டி. ஓகேவா? ஒண்ணுமே என்டர் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், எரர் ஷோ பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன மெசேஜ் ஷோ பண்ணணும், அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். இது ஒன்லி ஒன், இப்போ ஒரு யூசர் வந்துட்டு நேம என்டர் பண்ணாம சப்மிட் கொடுத்தா மட்டும் இந்த அலர்ட் மெசேஜ் ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ அதுல நான் என்ன எழுதிக்கிறேன்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஆ இது எல்லாத்தையுமே நான் இங்க வந்து கால் பண்ணுவேன். ஓகேவா? நான் இத வந்து ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இத மட்டும் குடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் இத சொல்றேன். இந்த எல்லா இடத்துலயுமே நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஏன் இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலி ஒரு எரர் அப்படிதானே? நமக்கு இந்த நேம் என்டர் பண்ணாம அவங்க சப்மிட் குடுத்தா இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணுங்கிறது எரர். சோ இப்ப நான் இங்க சப்மிட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஒன்ஸ் அந்த யூசர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு க என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டாங்கன்னா, அது என்ன ஆகிரும்? சப்மிட் ஆகிரும். பட் இந்த எரர் வந்துட்டு அப்படின்னா, அது எனக்கு சப்மிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, அது எத ரெசிஸ்ட் பண்ணும்னா, பிரிவென்ட் பண்ணும்னா, சப்மிட் ஆகாம அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாம பிரிவென்ட் பண்ணும். சோ ஒன்ஸ் இந்த எரர் மெசேஜ் இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. அந்த ஃபார்ம சப்மிட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அந்த எரர நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான், இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து போயி நம்மளுக்கு வந்து சப்மிட் பண்ண வைக்கும். சோ அதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ்ங்கிற ஒரு வேர்ட். இது எதுக்குன்னா, அந்த ஃபார்ம சப்மிட் பண்ணாம உங்களுக்கு பிரிவென்ட் பண்ணும். ஓகேவா? சோ இது நேமு. இந்த கான்செப்ட் வரைக்கும் புரிஞ்சது தானே? இடையில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா கேளுங்க.
ஓகே. இப்ப நேம்ல நம்ம ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. நேம் என்டர் பண்ணாம இருந்தா நமக்கு எரர் அடிக்கணும். அவ்வளதான். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன். ஃபோன் நம்பருக்கு. ஃபோன் நம்பருக்கு என்ன கண்டிஷன்? ஃபோன் நம்பர்லயும் இந்த இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். லைக் இப்போ நேம் என்டர் பண்ணாம இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணாமலோ, இமெயில் ஐடியோ, மெசேஜோ எந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு அவங்க என்டர் பண்ணாம, அந்த இன்புட்ல என்டர் பண்ணாம சப்மிட் குடுத்தாலும் எனக்கு இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பரையும் அவங்க என்டர் பண்ணாம எனக்கு சப்மிட் பண்ணக்கூடாது. அதனால ஃபோன் ஈக்குவல் டூ எம்ப்டியா இருக்கும்போது எரர் அடிக்கணும். பட் ஃபோன் நம்பர்ல இன்னொரு ஒரு கண்டிஷனும் இருக்கு. என்ன கண்டிஷன்? அதோட ஃபோன் நம்பரோட லென்த் 10 கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? 10 இல்லாம நான் வேற ஏதாவது என்டர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எரர் அடிக்கணும். நான் வந்து இங்க வந்து 11 டிஜிட் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாம்பிள்ல. இப்ப நான் இங்க வந்துட்டு எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் ஃபோன் நம்பர வந்துட்டு 11 டிஜிட் என்டர் பண்ணிட்டு நான் இப்போ வந்துட்டு சப்மிட் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ப்ளீஸ் என்டர் அ வேலிட் 10 டிஜிட் நம்பர் அப்படின்னு குடுத்துரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு என்னோட டெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்? 11 அதோட லென்த் வந்து 11 இருக்கணும். ஓகேவா? லென்த் நாட் ஈக்குவல் டூ 10 இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு எரர் காமிக்கணும். ஓகேவா? ஸோ அத தான் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணாம இருந்தாலோ, இது வந்து இந்த பைப்லைன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து இண்டிகேட் பண்ணும். க்குன்னா என்ன பண்ணுவோம்? ஆம்பர்சாண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சி புரோகிராமிங்ல தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர் வந்து சி புரோகிராமிங் மாரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒண்ணு என்டர் பண்ணாம இருந்தாலோ, ஃபோனோட லென்த் வந்துட்டு அந்த நம்பரோட லென்த் வந்து நாட் ஈக்குவல் டூ 10 இருந்தாலோ, நமக்கு வந்து இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? ப்ளீஸ் என்டர் வேலிட் 10 டிஜிட் நம்பர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஆ சோ இது வந்து ஒரு எரர். ஃபோன் நம்பர பொறுத்தவரைக்கும் இந்த எரர் வந்தா மட்டும் அது இண்டிகேட் பண்ணும். அடுத்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடிக்கும் சேம் டூ சேம் இதே மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணாம இருந்த மாதிரி நமக்கு எரர் அடிச்ச மாரி, இமெயில் ஐடிலயுமே நமக்கு ஏதாவது என்டர் பண்ணாம, டெக்ஸ்ட் என்டர் பண்ணாம அவங்க விட்டிருந்தாங்க அப்டின்னா, நமக்கு அங்க இண்டிகேட் பண்ணணும். மேம் ஆ, ஃபோன் நம்பர்ல நம்ம ஒன்லி இன்டீஜர் தான் ஸ்பெசிஃபை பண்ணல. இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. பட் பண்ணலாம். அதையும் பண்ணலாம். ஓகேவா? நான் இங்க வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட்ட குடுத்தாலும், ஆக்சுவலி இங்க சப்மிட் ஆகும். நான் 10 டெக்ஸ்ட் குடுத்தா இங்க சப்மிட் ஆகும். ஓகேவா? இங்க வந்து நான் இண்டிகேட் பண்ணல. பட் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகேவா? வெரி குட். அந்த மாரி பண்ணலாம். சோ நான் இங்க வந்து அத பண்ணல. ம் இன் கேஸ் உங்களுக்கு அதுவும் பண்ணணும்னா, நம்ம ஃபைனலா வேணா அத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ம். இங்க வந்து நான் டைப் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கிறதுனால, நீங்க டெக்ஸ்ட் என்ன என்ன டெக்ஸ்ட்னாலும் எதுனாலும் என்டர் பண்ணிக்கலாம். நான் இங்க ஜஸ்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா, அதோட லென்த் வந்துட்டு 10 விட அதிகமா இருக்கக்கூடாது. 10 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் டிஜிட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. நான் இப்ப மெயில் ஐடிக்கு பண்றேன். மெயில் ஐடிக்கு வந்துட்டு என்னது அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு மெயில் ஐடிய எம்ப்டியா குடுத்தாலோ, அல்லது அந்த மெயில் ஐடிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்ப நான் அந்த மெயில் ஐடி ஃபார்மேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு மெயில் ஐடி ஃபார்மேட்ல என்ன இருக்கணும் கண்டிப்பா? ஒரு இருக்கணும். ஒரு சிம்பிள் இருக்கணும் கண்டிப்பா. அப்படிதானே? அதே மாரி ஒரு டாட் சிம்பிள் இருக்கணும். இந்த மெயில் ஐடிலலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதே மாரி டாட்டும் இருக்கும். Gmailங்கிறது இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த மெயில் ஐடிலலாம் Gmail கிடையாது. ஸோ Gmail இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்னா, சிம்பிள் இருக்கணும். ஓகேவா? இருக்கணும். அதே மாரி ஆ டாட் இருக்கணும். ஸோ அந்த 2 கண்டிஷனையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, அத செக் பண்றதுக்கு ஒரு வேலிடேஷன் கோடு எழுதணும். அந்த கோட எழுதுறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இமெயில் ஈக்குவல் டூ செக் பண்ணும். என்ன செக் பண்ணும்? அப்படின்னா, ஒவ்வொரு இண்டெக்ஸையும் செக் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, ஆம்
ஒவ்வொரு இண்டெக்ஸையும் செக் பண்ணும். ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல எதை செக் பண்ணும் அப்படின்னா சிம்பிள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இமெயிலோட வேல்யூல உள்ள ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயுமே சிம்பிள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அது என்ன இண்டெக்ஸ்ல இருக்கோ அந்த இண்டெக்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணும். இப்ப வந்துட்டு எனக்கு 3rd இண்டெக்ஸ்ல இருக்கு. 4th இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியும்ல. இப்போ நான் இங்க வந்துட்டு இப்போ ஃபோன்னு குடுத்துருக்கேன்னா, இது 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 2nd இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா 2nd இண்டெக்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்ஷனோட வேலை அதுதான். அது என்ன இண்டெக்ஸ்ல அந்த கேரக்டர் இருக்கோ அந்த இண்டெக்ஸ ரிட்டர்ன் பண்ணும். இன் கேஸ் அந்த கேரக்டர் அந்த வேல்யூல இல்லவே இல்ல அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா -1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்ப நம்மளோட எரரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நம்மளோட இண்டெக்ஸ செக் பண்ணி பார்க்கும். ஒவ்வொரு வேல்யூவோட இண்டெக்ஸ்லயும் போய் தேடி பார்க்கும். அதுல எதுலயுமே இல்ல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். சோ இதோட வேல்யூ ஒருவேளை இமெயில் ஈக்குவல் டு கிடையாது. இமெயில் டாட் இமெயிலோட வேல்யூவை செக் பண்ணும்போது இமெயில் டாட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இமெயில் டாட் அந்த இண்டெக்ஸை செக் பண்ணிட்டு இல்லைனா தானே -1 ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை -1 ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் அ வேலிட் இமெயில் அப்படின்னு போடணும். சோ இல்லனா -1 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப -1 ரிட்டர்ன் பண்ணிட்டுனாலும் நமக்கு என்னது வேலிட் இமெயில என்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டாட் ஆபரேட்டரும் இருக்கணும். ஒரு மெயில் ஐடினா ஒரு சிம்பிள் இருக்கணும். அப்புறம் டாட் சிம்பிள் இருக்கணும். சோ அதே மாதிரி இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இமெயில் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் டாட் கேரக்டர் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா இங்க டாட் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். சோ டாட் கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தா அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இல்லைன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். சோ ஒருவேளை -1 ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படின்னா டாட் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அட்டிங் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு இங்க ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூசருக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும். சோ இப்ப நான் கடைசியா என்ன பண்ணிக்கணும் ரிட்டர்ன் ஃபால்ஸ் கண்டிப்பா கொடுத்துக்கணும். கொடுத்தாதான் நமக்கு என்ன பண்ணும் இந்த எரர் இருந்தாலும் அதை சப்மிட் பண்ணாம ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே அடுத்து என்னது அப்படின்னா மெசேஜ். சோ மெசேஜை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இந்த இமெயிலுக்கு இருந்த மாதிரி போன் நம்பருக்கு இருந்த மாதிரி எந்த கண்டிஷன் கிடையாது. நீங்க என்ன மெசேஜ்னாலும் என்டர் பண்ணலாம். அதுக்கு எந்த ஃபார்மட்டும் கிடையாது. பட் ஒன்லி ஒன் கண்டிஷன் என்னன்னா கண்டிப்பா நீங்க அந்த மெசேஜை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணாம விடக்கூடாது. சோ மெசேஜ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். ஓகேவா? சோ கண்டிப்பா நமக்கு மெசேஜ் கண்டிப்பா என்டர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காண்டி தான் இஃப் மெசேஜ் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மெசேஜ் இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அந்த டெக்ஸ்ட் ஏரியால கண்டிப்பா நீங்க ஏதோ ஒண்ணு டெக்ஸ்டையோ ஏதோ ஒரு நம்பரையோ என்னமோ ஒண்ணு என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணாம நீங்க விடக்கூடாது. பிளாங்கா விடக்கூடாது. இது எல்லாமே இப்ப ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். சோ இது எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மை நான் கால் பண்ணணும். எதுல கால் பண்ணணும்? இந்த ஃபார்மோட டிவ்ல நான் கால் பண்ணணும். ஓகேவா? அத கால் பண்றத எப்படி கால் பண்ணணும்னா சும்மா கால் பண்ணக்கூடாது. சும்மா இங்க போயிட்டு ஃபார்ம்ல போயிட்டு அதோட ஃபங்க்ஷனை கால் பண்ணா அது நமக்கு கால் ஆகாது. எப்ப எனக்கு அது கால் ஆகணும்? என்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் நான் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஃபார்ம் அந்த வேலிடேட் ஃபார்ம்ங்கிற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சாரி பிரைட்னஸ் கம்மியா இருந்திருக்கு. ஓகே
ஃபங்ஷன் கால் ஆன உடனே தான் நமக்கு என்ன பண்ணணும்? அந்த ஃபார்ம் கரெக்ட்டா வேலிடேட் ஆயிருக்கா? ஒழுங்கா எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் வேலிடேட் ஃபங்ஷன் வந்துட்டு எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் பண்ண வைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் அந்த ஆன் சப்மிட் ஃபங்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபங்ஷனை கால் பண்றேன். ஆன் சப்மிட்ங்கிறது என்னது? படிச்ச மாதிரி இருக்கா? இந்த ஆன் சப்மிட் எங்க படிச்சீங்க? ஈவென்ட்ஸ்ல. வெரி ஈவென்ட்ஸ்ல படிச்சோம். அப்படிதானே? சோ இந்த ஃபார்ம் டேகுக்குனே நம்ம ஸ்பெஷலா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் தான் இந்த ஆன் சப்மிட். சோ இது எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு பட்டனையோ இல்ல ஒரு இன்புட் டேக்லயோ டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்னு ஒரு எலமெண்ட்ட குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த எலமெண்ட்ட நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் ஒர்க் ஆகும். சோ இந்த ஈவென்ட் ஹேண்ட்லரோட ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னா, சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது ஃபங்ஷன் நடக்கணும் அப்படின்னா, நீங்க ஆன் சப்மிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். சோ சப்மிட் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணும்? இங்க போயிட்டு அந்த வேலிடேட் ஃபார்ம போய் கால் பண்ணும். வேலிடேட் ஃபார்மோட நேம இங்க நான் கால் பண்ணிட்டேன். சோ நான் இங்க ஏன் ரிட்டன் வேலிடேட் ஃபார்ம்னு குடுத்துருக்கேன்னா, இந்த வேலிடேட் ஃபார்ம்ல நான் என்னன்னு செட் பண்ணி வச்சிருக்கேன்? ரிட்டன் ஃபால்ஸ், ரிட்டன் ஃபால்ஸ், ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஃபங்ஷன் நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் யூசர் வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட்ன்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன் சப்மிட் கொடுத்திருக்கிறதுனால வேலிடேட் ஃபார்முக்கு கால் பண்ணி போயிடும். சோ வேலிடேட் ஃபார்முக்குள்ள போன உடனே அந்த நேம் எல்லா எலமெண்ட்டையும் இது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வச்சு வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு. சோ அது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு வேல்யூவையும் செக் பண்ணும். சோ அப்படி செக் பண்ணிட்டு அதுல எல்லாத்துலயும் என்ன பண்ணிருக்கோம்னா ரிட்டன் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஒன்ஸ் அது வந்து ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ ரிட்டன் பண்ணும். சோ இந்த வேலிடேட் ஃபார்ம்ல இருந்து நமக்கு என்ன ரிட்டன் ஆயிருக்கு? ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆயிருக்கு. சோ அது என்ன பண்ணாது? இப்போ ஃபார்ம சப்மிட் பண்ணாது. சோ அது என்ன வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணுதோ அதான் இங்க வந்துட்டு இங்க ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இங்க ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னா வேலிடேட் ஃபார்ம்ல உங்களுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் இங்க வந்து ஸ்டோர் ஆகிரும். இன் கேஸ் அது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்ப இந்த எரர் அடிச்சுட்டு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கும். அப்ப வேலிடேட் ஃபார்ம் என்ன ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு? இங்க ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ அப்படி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டுனா அது ட்ரூவா ஆகுற வரைக்கும் என்ன பண்ணும்னா அந்த எலமெண்ட் வந்து வெயிட் பண்ணும். ஓகேவா? ஆன் சப்மிட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? அது எரர் குடுத்தோனே அலர்ட் மெசேஜ் குடுத்தோனே ஓகேன்னு குடுத்துட்டு நம்மளோட எரர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? திருப்பியும் சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணுவோம். சோ திருப்பியும் ஆன் சப்மிட் வந்து சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? சப்மிட் ஆகாது. தட் மீன்ஸ் ஆன் சப்மிட் கால் ஆகும். ஆன் சப்மிட்ல உள்ள வேலிடேட் ஃபங்ஷனுக்குள்ள போகும். சோ வேலிடேட் ஃபங்ஷன் என்ன பண்ணும்? திருப்பி வேலிடேட் பண்ணிடும். இப்போ பண்ணிட்டு எதுலயுமே அந்த கண்டிஷன் வந்துட்டு இல்லாம எல்லா கண்டிஷனுமே கரெக்ட்டா இருக்கு. இதுக்குள்ள எந்த கண்டிஷனே அது ஃபால் ஆகல அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும்னா இங்க நான் ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். சோ இந்த கண்டிஷன் எதுக்குள்ளயுமே அது வரலன்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ ஒன்ஸ் அந்த வேலிடேட் ஃபார்ம் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டுனா நம்மளோட ஃபார்ம் அங்க போய் சப்மிட் ஆகிரும். சோ இந்த ஃப்ளோ புரிஞ்சது தானே? எப்படி இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுது? ஆன் சப்மிட் அதோட வேலிடேட் எப்படி பண்ணுது? புரிஞ்சுதா? சரண்யா? எனி டவுட்? ஓகே. சோ இப்ப நம்ம இது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நம்மளோட ஃபார்ம்ல. ஓகே. சோ நான் இங்கேயும் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு என்டர் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு டெக்ஸ்ட்க்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் இங்க டெக்ஸ்ட் வச்சதுனால என்டர் பண்றேன். இன்கேஸ் நீங்க டெக்ஸ்ட் என்டர் பண்ணாலும் இங்க ப்ராப்ளம் இருக்காது. நம்பர் மட்டும் தான் எனக்கு என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கண்டிஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல குடுக்கணும். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு மெசேஜ்ல வெயிட் a minute. ஓகே. சோ நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு என்னதுன்னா, இப்போ நான் இங்க வந்துட்டு சப்மிட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா
சாரி. ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஹ் இந்த ஃபார்ம்ல எல்லாம் ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். நான் இங்க வந்து இந்த டெக்ஸ்ட் என்டர் பண்ணாம இப்ப நான் சப்மிட் பண்றேன் அப்படிங்கும்போது ப்ளீஸ் என்டர் எ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை இது வந்து இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் நான் இங்க வந்துட்டு தப்பான ஃபார்மட்ல நான் இங்க வந்து என்டர் பண்ணிட்டு இமெயில மட்டும் என்டர் பண்ணிட்டு இப்ப நான் சப்மிட் கொடுத்தாலும் எனக்கு வந்து வேலிட் இமெயில என்டர் பண்ணுங்க அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி இங்க நான் எதுவுமே என்டர் பண்ணாம சப்மிட் கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேமை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வருது. ஸோ நம்மளோட ஃபார்ம் வந்து கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்ப பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் என்னது அப்படின்னா நம்ம இதை மட்டும் ஸ்டைல் பண்ணணும். ஸ்டைல் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஸோ ஸ்டைலிங்கை மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைலிங் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? கண்டினியூஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கனால 2 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அதோட ஸ்டைலிங் மட்டும் அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா?